ஆர்ட்ஸ் அண்ட் டுவர்ஸ் மூலமாக ஏராளமான இளைஞர்களுக்கு நீங்கள் தொழில் வாய்ப்புகளை பிற நாடுகளுக்கு வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் இங்கே பேசப்படுகிறது. எனவே நல்ல நல்ல தொழில் வாய்ப்புகளை கல்வி அறிவோடு படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வழங்குவது மாத்திரமல்லாது கல்வியிலே சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தளம் மண்ணினுடைய பல மாணவர்களுக்கும் படிக்க வசதி இல்லாத ஏழை மாணவர்களுக்கும் அதேபோன்று இந்த கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை கௌரவிக்கின்ற போது அவர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருந்து பல்வேறு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு இந்த AVIQ மீடியா காலேஜ் சார்பிலே இங்கு வருகை தந்தமைக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமைக்காக அடுத்த நிகழ்வாக மேடையிலே மற்றொரு அனுசரணையாளராக இங்கே வந்திருக்கின்ற அனுசரணையாளர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறப் போகிறது. அந்த அடிப்படையில் அந்த கௌரவத்தினை வழங்குவதற்கு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். AVIQ மீடியா காலேஜினுடைய CEO எங்களுடைய ஷாக்கிர் அவர்களையும் அதே நேரம் எங்களுடைய AVIQ மீடியா காலேஜினுடைய மேனேஜிங் டைரக்டர் அஜீமா இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். விருது நினைவு சின்னத்தை பெறுவதற்காக எங்களுக்கு அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இக்பால் ஏர்லைன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினுடைய CEO எங்கள் அன்புக்குரிய இக்பால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இக்பால் ஏர்லைன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினுடைய CEO இக்பால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நினைவு சின்னத்தை பெறுவதற்காக நினைவு சின்னத்தை வழங்க இந்த நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு இக்பால் ஏர்லைன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினுடைய பங்களிப்பும் மிகப்பெரியது. இந்த பிராந்தியத்தில் இருக்கின்றவர்கள் வெளிநாடு செல்வதற்கு விமான பயணச்சீட்டுகளை அதிகமாக இந்த பகுதிகளே நியாயமான கட்டணங்களோடு மிக சிறப்பாக நேர்த்தியாக சகல விடயங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இக்பால் ஏர்லைன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அதனுடைய நிறைவேற்று பணிப்பாளர் திரு இக்பால் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த மேடையிலே இடம்பெற இருப்பது இந்த ஊடக பரப்பிலே பல்வேறு துறைகள் இருக்கிறது. இப்போது இந்த டிஜிட்டல் ஊடகத்திலே ஒரு நிகழ்ச்சியை உலகறிய செய்வதற்கு அதிகமாக இப்போது இலங்கையிலே இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணப்படுகின்றார்கள். குறிப்பாக சமூக ஊடக பக்கத்திலே தங்களுக்கான ஒரு பாதையை அமைத்து தங்களுக்கான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாறி இன்ஃப்ளூயன்சர்ஸாக பரிணமித்து பல்வேறு ப்ரமோஷன்ஸ் வீடியோஸ்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வு பற்றிய அந்த ப்ரமோஷனையும் மிக சிறப்பாக செய்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போது இங்கே கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த கௌரவத்தை மேடைகளை வழங்குவதற்கு எமது AVIQ மீடியா காலேஜினுடைய CEO ஷாக்கிர் அவர்களையும் அதே நேரம் MD அஜிமா ஆகிய இருவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நேரத்திலே விருதினை வழங்கி வைப்பதற்காக இந்த விருதினை பெறுவதற்காக அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஷஹீத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஷஹீத் அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்போது வழங்கப்பட இருக்கிறது. ஈகிள் ட்ரோன் ஷூட். இங்க பறக்கிற ட்ரோன் வந்து இவரே தான் இருக்கணும். ஸோ நல்ல வீடியோஸ் உங்களுக்காக வரும். அவருக்கான நினைவு சின்னம் இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ரீனாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ரீனா டெக் இன்ஃப்ளூயன்சர் ரீனா அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்போது இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அடுத்து
இன்னும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக எங்களோடு இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு ராஃபிக் அவர்களை அழைக்கின்றோம். வாய்ஸ் ஆஃப் ராஃபிக் சமூக ஊடக பக்கம் மூலமாக பல்வேறு கண்டென்ட் கிரியேட் செய்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் ராஃபிக் இன்ஃப்ளூயன்சர் ராஃபிக் அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. அடுத்து இந்த நிகழ்விலே இன்னும் ஒருவருக்கான கௌரவம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த கௌரவம் எங்களுடைய FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தினுடைய உரிமையாளரும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி சிரச ஊடக வலையமைப்பின் சக்தி சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளர், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியினுடைய குடும்ப பணிப்பாளராக இருக்கின்ற ஒருவர். அது மாத்திரமல்லாது அந்த சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணிய குடும்ப பணிப்பாளர் ஊடக பிரிவு பணிப்பாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவர். முழு இலங்கைக்குமான சமாதான நீதவான் குவைத் நாட்டில் இயங்கி வருகின்ற LB குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளர், வடமேல் மாகாண சர்வமத குழுவினுடைய உறுப்பினர், மக்களின் மகிழ்ந்தன் தேசமானிய தேசகீர்த்தி பல சர்வதேச விருதுகளை தன்வசம் ஆக்கிய மேல் ஆஃப் த நேஷன் 2024 அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர், BBC முதல் நாட்டின் தேசிய ஊடகம் வரை அனைத்து ஊடக பரப்பிலும் தன்னை அர்ப்பணித்து ஒரு ஊடகவியலாளராக தன் உயிரை பணயம் வைத்து பல செய்திகளை இந்த நாட்டுக்காக இந்த தேசத்துக்காக வழங்கிய ஒருவர் எங்கள் அன்புக்குரிய AWM ஃபஸ்லான் அவர்கள் இப்போது கௌரவம் பெறுகின்றார். எங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியில் இப்போது ஃபஸ்லான் அவர்களுக்கான கௌரவம் இந்த மேடையிலே வழங்கப்படுகிறது. எங்களுடைய AWIQ மீடியா காலேஜினுடைய CEO மற்றும் MD ஆகியோர் புடைசூழ இப்போது இந்த நினைவு சின்னம் இப்போது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி ஃபஸ்லான், எங்களோடு இந்த நிகழ்வில் நீங்கள் வந்து இணைந்து கொண்டமைக்கு. அடுத்து தேடல் மீடியா காலேஜினுடைய CEO ஹப்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்காக. அடுத்து RJ மீடியா நிறுவனத்தினுடைய CEO இன்ஷாப் அவர்களையும் IQ ஃபவுண்டேஷன் CEO ஹில்மியா ஆகியோரை அன்போடு மணிக்கு அழைக்கின்றோம். நன்றி இந்த நினைவு சின்னங்களை வழங்கி வைத்த உங்களுக்கு. அடுத்து உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தாராவில் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் KB N. நியாஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.